இன்னைக்கு இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாரு, அப்பா அம்மா பேச்சை கேட்காதீங்க, அதுவும் மூத்த பிள்ளையா இருந்தா கேட்கவே கேட்காதீங்க, அவங்க வசதிக்கேற்ப நம்மளை தலையாட்டி பொம்மையா மாத்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிறைய பேர் வழக்கம் போல டயலாக், அப்பா அம்மா அப்படி சொல்லாதீங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அவங்க தான், அப்படி இப்படின்னு. கரெக்டுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது. உண்மை என்னன்னா, கசக்கக்கூடிய உண்மை என்னன்னா, எல்லா அப்பா அம்மாக்களும் நல்லவங்க கிடையாது. எப்படி மனிதர்கள்ல நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்களோ அது மாதிரி அப்பா அம்மாவிலையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்ட அப்பா அம்மாக்களால உருவானவங்க தான் பிள்ளைக்கு நல்ல அம்மாவாகவும் நல்ல அப்பாவாகவும் இருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைய தலைமுறையின் மறுக்க முடியாத சாபக்கேடு. தெரியுமா? அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் சில அம்மாக்கள் சில அப்பாக்கள் பார்த்தீங்கன்னா தனக்கிட்டேருந்து வாங்கிக்கிற பிள்ளைக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தாங்கிட்டேருந்து பாசத்தை மட்டும் எதிர்பார்க்குற பிள்ளைக்கு பாசத்தை மட்டும் பக்குவமாக வார்த்தையில் அப்படியே தேன் தடவி கொடுத்துட்டு, நீ புரிஞ்சுக்குவ, உனக்கு மனப்பக்குவம் ஜாஸ்தி, நீ எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவ, அவங்கெல்லாம் அப்படி கிடையாது, ஏன் நீ தானே பெத்த, அப்போ எல்லாரையும் சமமாக தானே ட்ரீட் பண்ணணும், அது எப்படி உங்ககிட்டேருந்து பிடுங்குறவங்களுக்கு மட்டும் தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இருப்ப, உங்ககிட்ட அன்பை மட்டுமே எதிர்பார்த்து வர்ற பிள்ளைகிட்டேருந்து நிறைய ஏமாற்றத்தை தருவேன். பட்டாதாங்க தெரியும் தலைவலியும் பல்வலியும்.